முன்னாடி நின்னுக்கிட்டு ஒரு வார்த்தை ஏன்னு கூப்பிடுச்சா அப்ப என் மேல பாசம் இல்ல இந்த ஆள் ஏதோ வேற வில்லத்தனமா பண்ணுது. ஏன் மாப்பிள்ள கண்ணு கண்ணு பால் வருதா? ஏன் மாப்பிள்ள கேக்குறேன் நானு இந்த ஊருக்கானமே என்ன பாக்குறாங்க அலுவலகல்ல ஏனுங்க கேக்குறேன். மனசாரு இந்த மனசு என்ன பார்த்து ஒரு வார்த்தை நான் இங்க நிக்கிறேன்னு சொல்லலையே. அச்சோ 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 சிரிக்காதலா? ஓய் எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கிற? பாருங்க என்ன சிரிக்கணும் புருஷன் காடாண்டு அளவுற இந்த மாப்பிள்ளை சிரிக்கிறதுன்னு சொல்றாங்க. என் மேல கொஞ்சமாவது பாசம் இல்லை நாம இந்த மாதிரி பண்ணுமா? பல பேர் சும்மாவா சொன்னாங்க. தழுக்கு போச்சு பிழுக்கு போச்சு தலச புள்ளியாட முகத்தோட பவுச்சு போச்சு மோத புள்ளியாட. நான் ரெண்டு தொண்டை பழசாய் போச்ச மாப்பிள்ள உனக்கு என்னால உனக்கு பிரச்சனை? படியலுக்கு போறேன்னு சொல்லி என்ன மாப்பிள்ள படியலுக்கு போற வெங்காயம் போறது என்ன மாப்பிள்ள போட்டு என்ன மாப்பிள்ள என்ன இந்த மாதிரி கத்திரி கிடக்கு என்னங்க கத்துற மனசா நின்றுட்டே கிடக்குற. யாரு கேட்க மாட்டேன் எதிர்த்து கேட்க மாட்டேன் என்ன மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கிற? உனக்கு பெண்ணாலா பிரச்சனை? மரியாதை நீ போயிட்டாலும் நீ குளிச்சுட்டாலும் அப்படிதான் இருக்கு மாப்பிள்ள. அப்படியே வரவில்லை வரல சொல்லி ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் போய் அனைவருக்கும் நான் படியலுக்கு வேண்டும் அல்லவா, நான் புறப்பட வேண்டும் இல்ல, போயிட்டு வரேன் போறேன்னு சொன்ன உடனே எதுக்கு என்ன கூப்பிட்ட? சுந்தரி சொரக்காருக்கு போனாலாம் பந்தல பரப்புக்கிட்டு விழுந்துட்டான். என்னால ஏண்டி எனக்கு சந்தையில ஏக்கங்க ஐயோ என்னடி உனக்கு சந்தேகம்? போறீங்களும் வாடு கூப்பிட்டேன் என்னைக்கு இல்லாம திடீர்னு விசுக்குன்னு சந்தேகமா வருதுங்க. நான் என்னங்க பண்ணிட்டேன்? புருஷன்கிட்ட தானே கேக்குற, எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளு, நான் முடிஞ்சா சொல்றேன் முடியல சொல்லலாம். அப்படியா? அப்ப கேட்டு எதா இருந்தாலும் வீட்டுக்கார தவிர நம்ம கேட்டுக்கணும். என்கிட்ட தானே கேக்குறேன். பின்ன நான் போய் ரோட்ல போற மாப்பிள்ளை கிட்ட கேக்குறேன். என்கிட்ட தானே கேக்குறேன். மன்ன உலகத்தில் முதல் தெய்வம் யாருங்க? மன்ன கூறுங்க. மன்ன உலகத்தில் முதல் தெய்வம் யாருங்க? சந்தேகம் சொன்னனே. இந்த உலகத்தில் வந்து இந்த தேவர்கள் யாரு? மும்மூர்த்தி கடவுள் 3 பேர் இருக்கீங்க. சிவன் விஷ்ணு பிரம்மான்னு சொல்லி 3 கடவுள் இருக்கிறீங்க இந்த உலகத்திற்கு. இந்த 3 கடவுள்கள்ல முதல் கடவுள் யாரு? எனக்கு இத மட்டும் சந்தேகத்தை சொல்லிட்டு நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. குழப்பத்தை முண்டை எவ்வளவு நாள் இதிகாலமா எங்கூட இருந்துட்டு உலகத்தின் முதல் தெய்வம் யாருன்னு கூட தெரியாமலா எங்க இருந்துட்டேன். சத்தியமா தெரியலங்க. நான் தெரிஞ்சா உங்களை நான் கேட்பேன். உலகத்தின் முதல் தெய்வம் யார் என்பதற்காக தெரியுமா? உலகத்தின் முதல் தெய்வம் நானே. உலகத்தின் முதல் தெய்வம் நானே. அடிய நானே. உலகத்தின் முதல் தெய்வம் அகில உலகத்துல மும்மூர்த்தி தேவர்களுக்கெல்லாம் முதல் தெய்வம் யார்? அண்டம் பேரண்டம் அண்டம் சராசரம் 14 லோகங்களையும் கட்டி ஆண்டு வரக்கூடிய 2011 நேத்திரம் படைத்திட்ட இந்த பாரா முடித்திட்ட பரம கடவுள் நானே, இந்த உலகத்தின் முதல் கடவுள். வெங்காயம் விட்டு வெங்காயமே ஊர்ல இருக்கிற கண்டாயக்கா ராமாயக்கா குப்பாயக்கா ஒட்டு உறவும் ஜாதி தானா சொந்த பந்தம் எல்லாரும் நல்லா கேட்டுக்குவாங்க. உங்களுக்கு தெரியாம இருந்தாலும் கேட்டுக்குவாங்க. இனிமேல கண்டுக்குவாங்க. இந்த உலகத்துல வந்து எங்க வீட்டுக்காரர் தான் 3 பேர்த்துலயும் முதல் கடவுள் எங்க வீட்டுக்காரராயா.
கொள்ளக்காரரு என் வீட்டுக்காரர் தான் பெரிய வீடு, எங்க ஊர் தான் பெரிய வீடு 3 பேர்த்துல. அதனால எங்க வீட்டுக்காரர் கரெக்டா சொல்லிட்டாரு, 3 வீட்டுல 3 பேர்த்துக்கு எங்க வீட்டுக்காரர் தான் பெரிய கடவுளாயா. நான் உலகத்தின் முதல் கடவுள். பூலோக மக்கள் எல்லாம் இன்னும் வரலன்னு சொல்லி என்ன ஏளனமாக பேசிடுவாங்க. புறப்படுகிறேன் பூலோகத்திற்கு. போயிட்டு வரணும். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வாமா, அப்புறம் என்ன பண்ண சந்தேகம் கேட்டு சொல்றாரு. போயிட்டு வாங்க. ஏடு மூங்க கொடல மட்டும் தான் கேக்குது. கண்ணே பார்வதா, ஏன் நெப்பு கட்ட முண்டா திரும்பி பாருலங்க. சனியும் முடிச்சவள வந்து தொலை பாருங்க எப்படி திட்டாங்க. நெப்பு கட்ட முண்டை குத்துக்கல்லாம் திணிஞ்சு காட்டுறாலும் எட்ட பார்த்து கண்ணே பால் வருதா? பால் வராது, எப்பயே நின்று போச்சு. இன்னும் பால் வருவாரு. நான் 2 சப்பு பால் வருது. நீங்க தப்பாத வீட்டுல பாரு, உங்க வீட்டுல பாட்டிய கட்டலோட கராச்சிட்டு கிடக்குது. அந்த பாட்டியை பிடிச்சி அவளுக்கெல்லாம் பண்ண முடியாதுங்க. அதே நம்ம டீ தூள் போய் எடுத்து போய் கிடக்குது. ஏங்க உலகத்துக்கு போறேன்னு சொல்லி நம்ம கைலங்கிரி விட்டு கூட நான் வெளியே கூட போகல. தலைவர் தூங்குறாரு அப்புறம் வந்து கத்திக்கலாம். வர மறுபடியும் எனக்கு சாலையில ஏக்க வந்துருச்சே. டே குஞ்சு காய்களா, குஞ்சுல கல்ல காட்டி விட்டுருவோம். கம்பளம் உட்காருக்கிட்டே எனக்கு மறுபடியும் இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு சந்தேகமா வருதுங்க யூடியூப்காரரு. யூடியூப்காரரு எனக்கு இன்னைக்குன்னு பார்த்து சந்தேகமா. என்ன கரும் என்னால அப்படி ஒப்பேரி வச்சுட்டு கிடக்குற? உனக்கு எந்த சந்தேகமும் படாருன்னு கேளு. என்ன சந்தேகம் மட்டும் கேட்டு தோறலாம். மணிக்காலோட உடச்சுட்டு காலை சாக்குறத பிடிச்சவங்கள என்னன்னு சொல்லு. ஏங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்னு கேட்ட சந்தேகம் சொல்லிட்டீங்க. முதல் தெய்வம் நானும் சொல்லிட்டேன். நானும் நம்பிக்கிட்டேன். அதனால இல்ல நீங்க சொன்னது உண்மைதானா? உண்மைங்க. உங்க அம்மா உன்னைய சந்தேகத்துக்காக உன்னை பெத்துட்டாளா? ஏய் என்ன மாப்பிள்ள என்ன பார்த்து போறீங்க? உலகத்திற்கு போக வேண்டும். வீட்டுல சிங்கி அடிச்சு போடுவோம் ஜாக்கிரதை. இங்க 4 பேருக்கு முன்னாடி நீ இங்க போய் பேசணும். வீட்டுல சிங்கி அடிச்சிருவோம் ஜாக்கிரதை. உனக்கு என்னடி வேணும்? எங்க சந்தேகம்னு சொன்னனே. இந்த உலகத்தில் சந்திரன் சூரியன் இருக்கிறாங்க. இந்த சூரியன் என்பவர் யார்? இந்த சந்திரன் என்பவர் யார்? இதுக்கு மட்டும் விளக்கம் சொன்னீங்கன்னா நீங்க போய்கிட்டே இருக்கலாம். இதுதானே உனக்கு சந்தேகம்? சந்திரன் சூரியனும் நாடு கண்ட நாடு. பகல் பிரகாசிக்கக்கூடிய சூரியன் என்பவர் யார்? இரவில் பிரகாசிக்கக்கூடிய சந்திரன் என்பவர் யார்? இதுக்கு மட்டும் விளக்கத்தை சொன்னீங்கன்னா நீங்க போய்கிட்டே இருக்கலாம். படியாளக்கிறதுக்கு எங்க போலான்னு இருக்கீங்க? சத்தியமா கூப்பிட மாட்டேன். சந்திரன் என்பவர் யார்? சூரியன் என்பவர் யார்? பகல்ல ஒளி தருகிறார் சூரிய பகவான். அவர் என்னுடைய வலது கண். ஆமா சரிங்க. இரவிலே ஒளி தருகிற சந்திர பிறை சந்திர பகவான். அவர் என்னுடைய இடது கண். நல்லா கேட்டுவாங்க ஐயா. ஆத்தாப்பிங்களா சோத்தாப்பிங்களா அண்டாங்களா குண்டாங்களா அதான் நல்லா கேட்டுக்கோங்க. சூரியன் வந்து என் வீட்டுக்காரோட வலது கண்ணு, சந்திரன் வந்து என் வீட்டுக்காரோட இடது கண்ணு. அதான் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா?
அல்லாத உங்களுக்கு புரிஞ்சா புரியல நாய் காய் தோத பேசுங்க ஒரே சத்தமலடி ஆயா பாரு அவதான் சொன்னாரு ஐ லவ் யூ மச்சாண்டாரு என்னடு தொங்க போடு ஐயோ ஐ லவ் யூ சொன்ன காதை அப்படியே தொங்க போட்டுக்கிட்டாரு ஏன்னா எனதும் ஒரு குழப்பம் இல்லை கையோட்டு உழப்புறேன் பாஸ் அல்ல அது ஈஸ்வரம் நாட்டு நாம வந்து சொந்தம் பண்ண முடியல சரி வேற யாரா கொண்டாடுதா ஆடு ஏன் பாஸ் அதனால என்னங்க சந்தேகம் தீர்ந்துருச்சு சந்திரனும் சூரியனும் உங்க வலது கண்ணு இடது கண்ணு தீர்ந்து போச்சு போயிட்டு வர என்ன ஆடி ஊருக்குள்ள நின்னுகிட்டு நடுவுல நின்று இது பண்ற மாதிரி பண்ணிட்டு கிடக்குற போட்டு எங்க அக்கா தங்கச்சிக்கு கொத்து கோடி நங்கனா நாத்தி அத்தை மாமி எல்லாம் உட்காந்துக்கிறாங்க அங்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் இதுல என்ன போய் உங்களுக்கு பேசிட்டு எங்க அவங்க கிட்ட பேசுன ஓரையா கூட்டிருவோம் போலயே கூப்பிட்டு தொலைஞ்சா ஐயோ என்னால உனக்கு இது எடுக்க முடியலங்கனால எனக்கு மறுபடியும் சந்தேகங்க நீயே எனக்கு வேணாம் உன்னோட பொட்டி படுக்கைலாம் எடுத்து நீ கிளம்பு உங்க அப்பா விட்டு கிளம்பு ஓடு போ போ கிளம்பு கிளம்பு போயிரு போயிரு போடா எனக்காச்சும் என் புருஷன் காட்சி என் புருஷன் பொழைக்க வேண்டாம் நீ எங்கே போட்டாரு நான் என் வீட்டுக்கு போறேன் இதெல்லாம் என்னது எது எங்க அப்பா மூடு கொடுத்துட்டா அதான் அவங்க அப்பா மூடு கொடுத்துட்ட பித்தாள சொம்பு இதா இந்த உடஞ்சு போன போயிட்டு நம்ம வருஷம் வச்சிருந்தா பாக்கலாம் ஏன்னா ஒரு பொட்டிக்கு அந்த ஒரு லாக்கு போடுறது கையால் ஆகாது என்னடி நீ எதுக்கு இருந்தாலும் தேவையில்லாம பேசுற பிடிக்கிறேன் பொழைக்காதுன்னு சொல்லி நீ போ அப்பா அம்மா கொடுத்து போன்னு சொல்லிட்டாரு அதனால எங்க அப்பா இந்த பொட்டியில் தானே சாமான் தட்டு கொடுத்துட்டாங்க நான் எடுத்துட்டு எங்க ஒண்ணு போயிட்டு இந்த கோயில பூசாரி கட்டு கட்டிக்கிறேன் அவரால கங்கணம் கட்டுக்கிறேன் நான் சும்மா நம்ம போச்சுக்கலாம் பொட்டி இறக்கி வைனா இந்த மாப்பிளை என்னை போக சொன்னா நான் போயிருவேனா மாப்பிளைக்கு பூங்காப்பு புளியாப்பு நான் வைக்கல நான் பொம்பளையே கிடையாது இவங்க அப்பா கூட கொடுத்த சேதனத்தை காட்டுறேன் பாரு பாரு ஒண்ணு பட்டு போடுவியாது பாரு இது ஒண்ணு தட்டு வெங்கல தட்டு தங்க தட்டு இது பாரு அவங்க பையனுக்கு 7 இல்லடா ஈர்கோலிடா இது ஈர்கோலியா ஈர்கோலிடா டேய் ஈர்கோலி என்னடா தூங்கிட்ட கிடக்குற டேய் நீ குடுக்குற 700 ரூபாய் பணத்துக்கு 8 வாரம் ஒதுப்பியா எடுத்து ஓடுற படால ஓடுற படங்கடா இதானே போட சொன்ன எடுத்துட்டு ஓடுறா டேய் நீ ஏன்டா அவளுக்கு மேல இருக்கற டேய் மறுபடியும் கூப்பிட்ட இந்த பக்கம் அடிச்சா அந்த பக்கம் ஒரே அடியில திரும்பி ஜாக்கிரதை உனக்கு தான இந்த பக்கம் அடிச்சா இந்த பக்கம் திரும்பிக்குவ எந்த பக்கம் எந்த பக்கம் கடவாய் பல்லு வரை கட்டி வச்சிருக்குதுமா எல்லாம் இப்படிதான் குத்துவாங்க இப்படி குத்துறோம் அப்பதான் கொட்டு போவாங்க எல்லாம் பல்லு உனக்கு என்ன சந்தேகம் மறுபடியும் சந்தேகம் வந்துருச்சுங்க எனக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க பொண்டாட்டி சந்தேகத்துக்கு எது பிறந்திருப்பாளா நம்ம சந்தேகத்துல பெத்துட்டாங்களா ஏங்க என்னடி உனக்கு சந்தேகம் சொல்லு சொல்லலாம் கரு முடிச்சவள ஐயோ பாப்பா பாப்பா ரொம்ப மோசமான ஆளு கருப்பு போய் போயிடுவாரு அவர் மேல ஒரு கண்ணா எடுக்கிறாடி ஏங்க எனக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துருச்சுங்க சந்தேகம் என்ன சந்தேகம் கேக்குறீங்க இப்ப இந்த நம்ம கையில எத்தனை விரல் இருக்குது நம்ம விரல நம்ம கையில எத்தனை விரலுங்க 10 இருக்குது இந்த 10க்கு உள்ள விளக்கத்தை சொல்லிட்டு நீங்க போலாம் அவ்வளவுதானே 10க்கும் உனக்கு விளக்கம் தானே தெரியும் ஆனா சொல்றேனே ஆமா ஒன்று என்றால் என்ன ஒன்று நான் இந்த உலகமோ ஒன்று இரண்டு என்றால் 2 என்றால் சந்திரனும் சூரியனும் 2 3 என்றால் மும்மூர்த்தி தேவர்களோ 3 பேர் 4 என்றால் திசைகளோ 4 திசை 5 என்றால் பஞ்சபூதங்கள் 5 6 என்றால் நம் மகனாகப்பட்ட முருகனுக்கு 60 வீடுகள் 7 என்றால் சப்த கன்னிகளோ 7 பேர் 8 என்றால் திக்குகளோ 8 திக்கு 9 என்றால் நவ கிரகங்கள் 9 10 என்றால் 10ன்னா 10வது ஒண்ணு இருக்குது யாரு உங்க அண்ணன் உங்க அக்கால ஓலி கருவா மூஞ்சி கண்ண அந்த கண்ணனுக்கு தசாவதாரம் 10
இப்ப வந்து அந்த கொக்கால ஒளிக்கு 10 இது தசாவதாரம் 10 இதுதான் 10. எங்க அண்ணனை பார்த்து தப்பு தப்பா பேசுனேன் அவனை வெக்கன கோழியாட்ட முழிச்சிருவா அப்புறம் ஜாக்கிரதையா பேசு. என்னடி ஓய் என்ன என்ன ஏய் என்ன மூக்கு மேல குத்திரும் ஜாக்கிரதை. மூக்கு மேல குத்தாத. மூக்கு மேல குத்தாதீங்க, பூக்கு மேல குத்து. ஏய் மேல குத்தணுமா? அதனால இங்க பாருங்க கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல அது நல்ல இன்னொரு டைம் சொல்லுங்க. உங்க அண்ணனுக்கு தசாவதாரமா 10. ஓ அதனால உலகத்துல வந்து இப்ப நீங்க தான் பெரிய கடவுள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நினைக்கிறது இல்லடி, நான் தான் முதல் கடவுளே நான் தானே. ஓ இந்த மூணு தேவர்ல நீங்க தான் முதல் கடவுள். ஆமா ஆஹா. சந்தேகம் முடிஞ்சது இல்ல? ஓ முடிஞ்சதா இல்லையா? ஓஹோங்காத முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சிருச்சு. இந்த ஆம்பளை இப்படி விட்டு வேலைக்கு ஆகாதாயா? இப்ப பாருங்க இந்த ஆம்பளையா அப்ப வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நினைக்கல, நீங்க தான் சொல்றீங்க உலகத்துல முதல் கடவுள் யாரு? பரம கடவுள் நான் தானே. உலகத்துல பெருசு ஆடுதுங்கிறீங்க. ஆமா பெருசுங்க. அதனால மன்ன உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இத கேட்டு நீங்க தெரிஞ்சுவாங்க. என்னடி சொல்ற? நான் சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் யாரு முதல் கடவுள் தெரியுமா? உலகத்தில் முதல் தெய்வம் அண்ணன் கோபால கண்ணன். உலகத்தில் முதல் தெய்வம் அண்ணன் கோபால கண்ணன். உலகத்தில் முதல் தெய்வம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நப்பார் பொண்டாட்டிக்கு நல்ல சொல்லு. அந்த மாதிரி தெரியாம இருந்தா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் யார் முதல் கடவுள் தெரியுமா? எங்க அண்ணன் யாரு? கோபால கண்ணன் தான் இந்த உலகத்தின் முதல் கடவுள். ஆனா பொசகட்டவள யாரும் உங்க அண்ணன் முதல் கடவுளா? ஏண்டி சார் உங்க அண்ணனை பத்தி நான் எடுத்து சொன்னா இந்த ஒரு மக்கள் எல்லாம் என்ன போய் நினைப்பாங்க உங்க அண்ணனை. என்னடி நீ ஒரிஜினல் ஆம்பளையா இருந்தா உனக்கு அது இருந்தா எங்க அண்ணனை பத்தி எங்க வம்சத்தை பத்தி ஒரு கடுவளவு, ஒரு சீரக அளவு, ஒரு சோம்பளவு சொல்லு பாக்கலாம். உங்க அண்ணன் மத்திய நேரத்துல மாமியா கிட்ட போகல. ஓட்டு மெத்தவன மகை குரத்து மாடாடு மேய்க்கிறவன் யாரு? உங்க அண்ணன். இந்த ஆடு மாடெல்லாமா மேய்ப்பாங்க கடவுளா இருந்துகிட்டு. அப்படி மாடாடு மேய்க்க கூடியவன் இடையர் குலம். ஆடு மாடு மேய்க்கிறாங்களா இடையருங்க, அந்த குலத்துல பிறந்திருக்கிறாரு. மத்திய நேரத்துல மாமியா கிட்ட போயிருக்கிறான். அது மட்டும் இல்லாம முக்கியமா ஒண்ணு சொல்றவா, துளக்குமூடுனா யாரு? துளக்குமூடு அப்படிலாம் இருக்கிறப்ப உங்க அண்ணன் எப்படி நீ முதல் கடவுள்? ஓஹோ உங்க அண்ணன் போய் முதல் கடவுள் சொல்றிய? ஆடு மாடு மேய்க்கிற இடையில கோலம் மத்தியாந்திர மாமியாக்கு போட்ட போனவன், மாமியா கட்ட போனவன், மான கட்ட மாயவன், மத்தாள் மாமியா கட்ட போய் மத்தாள் அடி வாங்கினா உங்க அண்ணன் வந்து உலகத்துல முதல்ல கடவுளை அப்படின்னு நீ பேசுறியா? யோகிதமான சரக்கு என் ஒண்டு காடிய பார்த்து இறக்குன்னு நீ நல்லாம்பளையா? உங்க ஜாதி நல்ல ஜாதியா? உங்க வழக்கு நல்லா இருக்குமா? நீ எந்த தப்பு பண்ணலையா? எதுவும் நீ பண்ணலையா? நீ அவ்வளவு யோகிதமான ஆம்பளை எங்க அண்ணன் வந்து கட்டு கரசி எல்லாம் போயிட்டானா? நீ எப்பேற்பட்டாரு? என்ன பண்ணன? நீ எப்பேற்பட்டாரு? நீ யார கிட்ட போன? என்ன சொல்லுட்டா? என்ன மாப்பிள்ள பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லு பாக்கலாம். இந்த ஊருடைய கோவால புண்டவாயா இப்ப வெளியே வர மாட்டியா?
இந்த நாயத்தை நான் சொல்லி அவனு எங்கன்னு தான் மத்தியத்துல மாமியை கட்ட போனாங்க மத்த அடி வாங்கினாங்க ஆடு மாடு மேய்க்கடி கோலம் இந்த ஆளுல முதல்ல கடவுள இருக்க முடியுமா நான் தாண்டி முதல் கடவுள் இந்த ஆளு சொல்லிச்சேன் எங்கன பத்தி நாக்கு மேல இந்த ஆளு பல்லு போடு பேசுதே இந்த ஆளு யோகிதமா இந்த ஆளு யோகிதமா சுருக்கமானு சொல்லிட்டேன் யாராவது இருந்தா கோச்சு கூடாது யாரு இது கதையில தான் சொல்ற கோச்சுக்காதீங்க சுருக்கமானு சொல்லிட்டேன் ஏன் மாப்பிள்ள எங்க இருந்தா மாடு கட்டாங்களா எங்க இருந்தா மாடு கட்டாங்களா ஏங்க ஏமா அப்ப இவரு உனக்கு பொறுத்த இல்லையா சும்மா தான் இருக்கிறியா இந்த ஆள் இப்படி பேசுது இல்ல இந்த ஆள் என்ன பண்ணிட்டு கேளுங்க எங்க இருந்தா அப்பேற்பட்ட ஆளுன்னு தான் சொல்லிச்சேன் இந்த ஆள் யோகிதமா இந்த ஊர்ல எத்தனை பேர் கூட புட்டு புட்டு வைக்கிற நல்லா கேட்டுக்கோங்க என்ன மாப்பிள என்ன மாப்பிள என்ன மாப்பிள என்ன மாப்பிள என்ன என்ன மாப்பிள்ளீங்க என்ன மாப்பிள 3 4 எத்தனை 3 4 7 குடிச்சிக்கிச்சு உனக்கு இப்ப ஆட்டுது பாரு நல்லா கேட்டுக்கோங்க எங்க முக்காடுக்காரரா நீங்க முக்காடு எடுத்துருங்க என்ன பாத்தியா தப்பு தப்பு பேசுறாங்க நீங்க என் பக்கமா என் வீட்டுக்கார பக்கமா யாரு பக்கம் என் பக்கமா வீட்டுக்கார பக்கமா என்னடி அவர்கிட்ட அவர் சேர்த்துக்கிட்டு இருக்கிற இப்பதான் இல்லைங்க என் கைவசத்துக்கு சப்போர்ட் அவர் என்னத்தான் பண்ணிட்டாரு ஒரு சொல்லட்டுமா இந்த ஆளு என்ன பண்றது தெரியுமா என்று சொன்ன இந்த ஆளு காலு கையினா பாதத்தை பணிகிறது பாதத்தை பணிச்ச உடனே இந்த ஆள் சரி தேவி தேவி நான் உலகமெல்லாம் படிகளுக்கு போயிட்டு சொல்றது நானும் சரி நீங்க போயிட்டு வாங்க நான் சொல்லிடுறது இந்த ஆளு போற வழியில ஒரு நாள் ஒருத்தர் என்னாச்சு நல்லா இந்த காடு மேடெல்லாம் சுத்திட்டு போவேன் ஒரு பக்கம் நல்லா ஆத்தங்கார அந்த ஆத்தங்கரைன்னு எப்படி இருக்கும் பெரும் மணல் திட்டு மட்டும்தான் இருக்கும் அந்த ஆத்தங்கரையில ஒரு ஒண்ணு அந்த அம்மாக்கு என்ன வேலை துணி துவைக்கிற வேலை அந்த அம்மாவோட வேலை அந்த அம்மாவோட வேலை இந்த அம்மா பாக்குறாங்க நம்ம என்ன வேலைக்கு போனோங்க நம்ம வேலை தானே பாக்கணும் போய்யா இப்ப நம்ம கூத்தார வந்து நம்ம வேலையை பாக்குறோம் அதுக்கு பாக்க வந்தாங்க அவங்க வேலையை பாக்குறாங்க இந்த ஆள் வரக்கூடுக்கு போனாலும் வரக்கூடு கம்பு நேரம் தானே போகணும் இந்த ஆள் அப்படி போவாம இந்த அம்மா காலையில் நேரமா வந்து வெய்ய வராத மணி துணி துவைக்கலான்னு துணி எல்லாம் துவைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா துணி எப்படி துவைக்கிறாங்க நல்லா இப்படி எல்லாம் தூக்கி கட்டிக்கிட்டு உங்க கூட நான் என்ன சொன்ன பாக்க சொன்ன நீ தூக்கணி அதுதான் என்னமோ தூக்க அந்த அம்மா நல்லா இப்படி இளங்காலத்துல என்ன சொல்லுவாங்க இளந்தோட தெரியுற மாதிரி இப்படி நல்லா பாவாடி ஓட போட வேலை அள்ளி தூக்குமா சொல்லுமா என்னடா நினைச்சிட்டு இருக்கிற பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி இப்பதான் புட்டு வைக்கிற கொலை முடியும் அப்புறம் அந்த அம்மா என்ன பண்றாங்க ஆத்துக்கால துணி துவைக்கிறாங்க இப்ப நல்லா இளந்தோட தெரியுற மாதிரி நல்லா புடவையெல்லாம் தூக்கி நல்லா மேல கட்டிக்கிட்டு அந்த அம்மா துணி எப்படி துவைக்கிறாங்க தத்தின தன்னானே தத்தின தன்னானே 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 தத்தின தன்னானே ஆசோ ஆசை ஆசோ ஆசை ஆசோ நீ சொன்ன கூட நான் நம்பணுமா இப்ப கத்துக்கிட்டோம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோமா பாத்துக்கோங்க எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை சனம் உட்காந்துக்கிறீங்க நான் வந்து ஒரு பாட்டு பாட்டுதான் காட்டினேன் அந்த அம்மா இப்ப துவைச்சாங்கன்னு இந்த ஆளு துவைக்கிற பாரு ஆரம்பிச்சு பாத்தீங்களா அதே வாட்டம் வருது பாத்தீங்களா அப்படி வந்து அந்த அம்மா துண்டு வச்சுட்டு இருக்காங்க இந்த ஆள் அப்படியே போற வழியில போன ஆளு அந்த அம்மா திடீர்னு பார்த்த உடனே இந்த அம்மாவை பார்த்த உடனே நல்லா இந்த இளந்தோட செவ நல்லா தண்ணிக்கு அதுக்கும் நல்லா மினு மினு செவன்னு தோட தெரிஞ்ச உடனே இந்த ஆளுக்கு அப்படியே படியலக்கிற நாய் மேல விட்டு போச்சு நாக்கு தொங்கிருச்சு படியலக்கிற போற நினைப்பெல்லாம் போயிருச்சு எப்படியாவது இந்த அம்மா கிட்ட நம்ம போய் பக்கத்துல நிக்கணும் இந்த அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு அப்படியே இந்த ஆளு பம்ப அப்படியே மெல்ல 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 நழுவி நழுவி அப்படியே பேச்சு கொடுத்து அந்த அம்மா பக்கத்துல இந்த ஆளு போய் சேர்ந்த உடனே 2 பேர் நல்லா கொணமணும் பேசிட்டு இருக்கிறாங்க நல்லா சந்தோஷமா பேசுறப்ப அந்த அண்ணன் என்ன பண்றாங்க நம்ம தங்கச்சி காத்தாலேயே துவைக்க போயிட்டா பாவம் பசியோடு போய் வெய்ய வந்துருச்சு அப்படின்னு தூக்கு போன தோத்த போட்டுக்கிட்டு அந்த அம்மா நேரம் அந்த அம்மாக்கு கொண்டு வராங்க அவங்க அண்ணன் நல்ல பக்கத்துல வர அந்த பொண்ணு பாத்துக்கிச்சு ஐயோ எங்க அண்ணன் வராங்க எங்க அண்ணன் சோறு கொண்டு வராங்க சீக்கிரமா ஓடுங்க இந்த ஆளு எங்க ஓடு அரிசி மூட்டையாட்டு நின்று இருக்குது இந்த ஆளு ஓட முடியுமா ஐயோ பிள்ளை பூரா மணல் திட்டா கிடக்குது ஒரு மரமா மட்டை எதுவுமே இல்ல
ஒரு கல்லு செடி எதுவுமே இல்ல. நான் எங்க போய் ஒளிய முடியும்? மணல போய் தான் நான் படுக்க முடியுமா? சுடுமே. நான் என்ன பண்றேன்னு சொல்லுது. அந்த மண்ணாங்குது எங்க அண்ணங்கிறது என்ன கொண்டுருவாங்க, நீங்க போங்காங்குது. இந்த ஆள் சுத்தி முத்தி பாத்துட்டு நம்ம ஓடனா தப்பிக்க முடியாது. அதனால பிள்ளை நான் அப்படியே பாறாங்கல்ல மாதிரி கீழே குமிஞ்சுக்கிறேன், நீ மெதுவா துணிய தப்பு அப்படின்னு அந்த அம்மா கிட்ட இந்த ஆள் சொல்ல. சரிங்க, அதே போல நீங்க தண்ணியில அப்படியே குமிங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, இந்த ஆள் அப்படியே பாறாங்கல்ல மாதிரி குமிஞ்சுக்க. ஆமா, கருகாரனுக்கு தெரியாதப்ப இந்த ஆள் போய் தண்ணியில முழுனா எப்படி தெரியும், கருகாரன் தான் இருக்குது, செவசவனா இருக்குது. அவரே குனிஞ்சுக்காரு, அப்படிதான் குமிஞ்ச மாப்பிள அப்படி ஏத்துட்டு மாப்பிள அப்படியே. அப்புறம் அந்த அம்மா மெதுவா பாரியாத ஓங்கி ஓங்கி அடிக்கும். இந்த ஆளு முதுகுன்னு தெரிஞ்சு மெதுவா இந்த அம்மா மெதுவா அப்படி கும்முது. அப்புறம் அந்த அண்ணன் பக்கத்துல வந்த உடனே, சரி அம்மா நீ துவைச்சதெல்லாம் போதும், கரைக்கு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு சோத்த தின்னு, நான் அந்த பெரிய பெரிய பெட்ஷீட்ல இருந்து 3 நாள் ஊற போட்டுக்கிறேன், இந்த பெட்ஷீட் எல்லாம் எடுத்து நான் துவைக்கிறேன் அப்படின்னு எங்க அண்ணன் சொல்ல. அந்த அம்மா விடுமா, பாரியா இருந்தா அந்த அம்மா எந்திரிச்சு போயிடும். இந்த ஆளு குமிச்சிட்டு இருக்குதே தெரிஞ்சு போயிருமே, வெளியே குட்டு வெளியே வந்துருமே அப்படின்ட்டு போக மாட்டேங்குது. பழமலை சும்மா சொன்னாங்க, கத்திரிக்காய் மூத்தனா கடத்தல வந்து தாவணும். இந்த ஆள் எவ்வளவு நேரம் தண்ணியில மூச்சு பிடிக்க முடியும்? அப்புறம் இந்த ஆள் குமிச்சிட்டு இருக்குது. அந்த அம்மா எவ்வளவோ சமாளிச்சு பாக்குது. அந்த அண்ணன் ஒரே ஒரு மிரட்டி நீ போய் சாப்பிடுமான்னு சொன்ன உடனே அப்படியே வெளியே சொல்ல முடியாம அந்த அம்மா மேல போயிட்டாங்க. இந்த ஆளு மேல குமிஞ்சிட்டே இருக்குது. நல்லா அந்த அண்ணன் என்ன பண்ணாரு, நல்ல பெட்ஷீட் 3 நாள் ஊற வச்சிருந்து, நல்லா ஊற வச்ச பெட்ஷீட் எவ்வளவு வெயிட்டா இருக்கு, தூக்க முடியுதா? நல்லா தண்ணியில் நனைச்சு ஓகி முதுகுல சத்துன்னு ஒரு அடி. பாத்தியா, நல்லா முதுகு நல்லா நடு வீப்புல ஓங்கி சத்துன்னு ஒரு அடி. அப்படியே இந்த ஆளு மூச்சை புடிச்சிட்டு அப்படியே தம் கட்டி நிக்குது. மறுபடியும் நல்லா முடாமல் நனைச்சு மறுபடியும் ஓங்கி ஒரு அடி சத்துன்னு. 2வது அடிக்கு அப்படியே முதுகு லைட்டா வளையுது. அந்த அண்ணன் பாக்குறாரு, என்ன பாறை கொஞ்சம் நழுவுது அப்படின்னு. நல்லா மறுபடியும் 3வது நல்லா நனைச்சு ஓங்கி அடிச்சாரு பாரு சத்துன்னு. ஐயோ நான் பொழைச்சேங்க அந்த பொழைச்ச உடுங்கப்பா ஓடுறேன்னு இந்த ஆளு உள்ள இருந்து எந்திரிச்சு ஓடுதே. மலை மேல திடுதிட்டு ஓட முடியுமா? தண்ணி இருந்துட்டு போறதுக்கும் ஈரமா காலையில இருக்கிறதுக்கும் மணல வப்பு வப்புன்னு பிடிக்குது. இந்த ஆளால ஓட முடியல. அந்த ஆள் நல்லா வாழை பச்சை வாழை மட்டும் போட்டு இருந்தாங்க, எடுத்துக்கிட்டு துரத்தி இந்த ஆளு வீப்பா முதுகுலயே வீப்பா சத்துன்னு அடிச்சு அடியில துண்ட காணா துணி காணா வந்த ஜாதி உங்க ஜாதி எடுப்பட்ட ஜாதி ஏப்படாதடி சொந்த ஜாதி நீ வந்து எங்க நாக்கு மேல பல்ல போட பேச உனக்கு என்ன யோகியம் இருக்கு மாப்பிள? சிவபெருமான குடும்பத்துல சண்டை வந்துருச்சு. என்னை பத்தியா சொன்னா இவங்க அண்ணனுக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்றாள. உங்க அண்ணன் என்னாடி யோகிதா? எங்க அண்ணனை பத்தி ஒரு கடுவளவு உன்னால முடிஞ்சா சொல்லு பாக்கலாம். சொல்லு. இதுக்கு மேல பொறுத்து இருக்கணுமா? உங்க அண்ணன் மத்தியான நேரத்துல மாமியா கிட்ட போயிருக்கிறான்டா. மத்தியான நேரத்துல மாமியா கிட்ட போய் மத்தால அடி போட்டுட்டு அதெல்லாம் இருக்கட்டும், அது போனா போயிட்டு போகுது. ஏன்னா புள்ள ஒரு புள்ள வயசுக்கு வந்திருக்குது. வயசுக்கு வந்தோம்னா குடுத்து கட்டி உட்கார வச்சிருந்துக்கிறாங்க. இத பார்த்துட்டு இவங்க அண்ணன் கருவாய் என்ன பண்ணிருக்கிறான், அந்த பிள்ளை கிட்ட போய் கொஞ்சம் நுரணிட்டான். அவங்க அண்ணன் ஆமா வயசுக்கு வந்த புள்ள ஊர்ல குடுத்துக்குள்ள பூந்தா சும்மா இருப்பாங்களா? என்ன பண்ணாங்க, ஒண்ணு சேர்ந்துகிட்டு துரத்துறாங்க அடிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம பிள்ளைகிட்ட இப்படி தப்பா பண்ணிட்டானே, இவனை சும்மா விடலாமனு துரத்து என்ன பண்ணிட்டு அவங்க அண்ணன் கருவாயா நெப்பு கட்ட முண்டா வாழாங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற கடவுளை போற மக்களுக்கு வரம் கொடுக்கறதுக்கெல்லாம் கிடையாது, ஊத்தியாரத்தை ஆடுறதுக்கு தான். அதுக்கப்புறம் சொல்றேன், அங்கிருந்து என்னை சொன்னால கந்தம் முளைச்சான் சிவம் முளைச்சான் கந்தம் முளைச்சான் சிவம் முளைச்சான்னு ஓடுறான். எங்க ஓடுறான்? 7 மலைக்கு அந்தட்ட போய் ஒளிஞ்சு நின்னுக்கிட்டான். 7 மலைக்கு அவன் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு என்ன பண்றான், அங்க பாறையில கொக்குங்கெல்லாம் இருந்திருக்குது. அந்த இடத்துல கொக்கு கரெக்டா பேண்டு வச்சிருக்குது. அந்த கொக்கு போய் எடுத்து இப்படி நெத்தில ராமமா போட்டுக்கிட்டு இப்ப சொல்றாங்க பயந்துகிட்டு அந்த கொக்கு போய் எடுத்து நாமத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அண்ணன் கொக்கு போய் எடுத்து நாமத்தை போட்டு திருப்பி சொல்லிடுறாரு. யோகிதான். ஓஹோ அப்படியே நல்லா இருக்குது. நாயும் சேலையில ஓட்டுச்சா சாயம் எங்கதான் வந்து பொம்பளைக்கு ஆசைப்பட்டு துணுக்கானாங்க. இந்தாமல் ரொம்ப நல்லா ஆம்பளையா, நீ யோகிதமான ஆம்பளையா? நீ என்ன வேலை செஞ்சு தெரியுமா? நீ என்ன வேலை செஞ்சு தெரியுமா மாப்பிள? முதல்ல யோகிதமா மங்கை பெண் இங்க இருக்க மன்னவா போ மன்னவா.
நீ ஓகிதமா மங்கை பெண் இங்க இருக்க கங்கை கொண்டு போய் தலைமையால கூத்தியாவ வச்சுட்டு இருக்கிற கூறு கட்ட குப்பை நீ நல்லதாய் பேசுறியா என்ன எனக்கு எதுல குறைச்சு இப்பேறப்பட பொம்பளை நல்லா இருக்கிற நல்லா சொல்லுங்க பாக்கலாம் சூப்பரா இருக்கிறாயா சொல்லுங்க யாராவது வாய் திறந்து இப்பேறப்பட பொம்பளை விட்டுட்டு கூத்தியா 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 கூத்தியால கொண்டு போய் தலைமையால வச்சுக்கிறிய பலமாலும் சும்மாவா சொன்னாங்க அத கிளியாட்ட பொண்டாடி இருந்தாலும் கோரங்காட்டு கூத்தியா வேணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூத்தியால கொண்டு போய் மேல வச்சுக்கிட்டு என்ன கீழே விட்டுக்கிறேன் இது பொண்ணு நம்ம பேசுறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் உனக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம ஏதோ ஒண்ணு கேட்டு நம்ம 2 பேருக்குள்ள சண்டை பண்றதே வேலையா போச்சு என்னன்னு தெரியல நம்முடைய கைலங்கருக்கு நாராயண நாரத வருவானாட்டு இருக்குது எதுக்கு வரா என்ன வராங்க இப்ப அதுலதான் இருக்கணும் நம்ம சண்டை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தாத்தா பாட்டி இங்க இருக்கிற தாத்தா ஏடா பாட்டு கீழே மேலே உத்து பாக்குறிய இருந்தாலும் உங்களை பார்க்கும் சமயத்திலே இந்த கைலங்கிலே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது இன்னைக்கு என்ன நாள் தெரியாத நாள் என்னடா வந்து இப்படி முழிக்கிறேன் சந்திரன் வித்தாடு போக தொட்டாடு முழிக்க மாதிரி முழிக்கிறேன் இன்னைக்கு என்ன கிழமை சிவராத்திரி நானும் உங்க தாத்தாவும் நீங்க மக்கள் அதாவது பக்தருக்கு வரம் கொடுப்பாங்க 2 பேரும் சிவனும் சத்தியம் இடபாகத்தோட எங்க வீட்டுக்காரோட நான் நிக்கிறேன் இருக்கிறப்ப என்னடா வந்து குரங்க வந்து பூந்துட்டு என்னடா உடப்படுத்தி மாப்பிள பெரிய வீட்டுக்காரரு 2 பேருமே புருஷம் கொண்டாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க பின்ன நாங்க சும்மா இருப்போம் சிவராத்திரி இன்னைக்கு சிவராத்திரி நாங்க சந்தோஷமா தான் இருப்போம் எனக்கு சந்தோஷமா இருக்கிறதே பிடிக்காது அதனால இந்த சந்தோஷத்துல கைய விட்டு உழப்புனா எப்படி இருக்கும் போய் பார்ப்போம் கைலிங்கிற வாசகா நாரதா உங்களை பார்த்தபடியே கண்கொள்ளா காட்சியாக காட்சியளிக்கின்றீர்கள் அன்னையும் தந்தையும் தானே சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை. உலகத்திற்கு எடுத்து காட்டாக, அதாவது ஆணும் பெண்ணும் சமம்தான் என்று எடுத்து காட்டாய் விளங்கக்கூடிய தாங்களை பார்த்தவுடனே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. தாத்தா, இந்த நாரத சிகாமணி தங்களுடைய திவ்ய பாதங்களுக்கு மல்லிகை முள்ளிகை மக்கிவேர் மறி கொழுந்து பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து தாழ்ந்த பணிவோடு வணக்கம் செய்து கொள்கிறேன். நாரதா, எந்த ஒரு புரியலால் வடிக்க அகில உலகத்திலே நீடூடி காலமாக வாழ்ந்திருப்பாய். இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உன்னை எண்ணிய காரியம் இனிதே ஈடேறட்டும். தங்களுடைய தயவு இருக்க வரைக்கும் என் எண்ணம் ஈடேறி கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் அல்லவா, நாரதர் போகாத இடமும் இல்ல, நண்டு நுழையாத வங்கும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பழமொழியா இருக்கிறப்ப இந்த கைலங்கிரிக்கு வந்திருக்கிறிய நல்ல கெக்குன்னு சிரிச்சிட்டு வந்திருக்கிறிய. இருவர் 2 பேர்களும் சிரித்த முகத்தோடு இருக்கின்றீர்கள். தள்ளியே நிக்கிறேன், இவன் முடியே தெரியலீங்க. 2 பேரும் ஒன்னா இருக்கிற பார்த்து ஒன்னா இருக்கிறீங்க, ஒன்னா இருக்கிறீங்க, ஒன்னா இருக்கிறீங்க அப்படின்னே வாயில வந்து விக்கல் எடுக்குது. பேரனுக்கு தண்ணி கொண்டானா ஓடுறா, தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி எல்லாத்துக்கு தண்ணி குடி தண்ணி குடி கீழே ஊத்திட்டா எப்படி குடிக்கிறது? நாரதா,
என்னமோ நீ வந்திருக்கிறத ஒண்ணும் தெரியல. எதுக்கு வந்த? ஆமா, என்ன பாட்டி இருக்க வயசு ஆக ரொம்ப கிருட்டு மூஞ்சா தெரியுது. என்னடா பண்றது? ஏத்தாத்தா இந்த கிழவி வச்சுட்டு இவ்வளவு ஏத்தாத்தா முன்ன பார்த்தா இன்னும் 14 பொம்பளைகளுக்கு மாப்பிள்ளை ஆகலாம் போல இருக்கு. அப்படிதான் எடுத்து சொல்லு. அப்படி இளமையானது ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு. ஆனா பாட்டி மட்டும்தான் பழஞ்சாப்பிடு கொடுங்க. என்னதான் சிவராத்திரிக்கு வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நீ பழஞ்சாப்பியா அவனுக்கு இல்லையா? என்ன அங்க பாரு, பழத்தை ஊற்றி கொடுக்கறது தோலை கொடுத்துட்டு பழத்தை கொடுக்கறதுக்கு பதிலா தோலை கொடுத்துருக்கிறிய பாட்டி. பாட்டி உனக்கு வயசுல பாட்டி அந்த வாக்குல கொடுக்காத பாட்டி, அந்த வாக்குல கொடுக்காதீங்க. என்னடா பண்றது? இவள இந்த கிழவி கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வம்பா போச்சு நம்மளுக்கு. என்ன தாத்தா போயும் போய் 2 பிள்ளைகளை பெத்த பொம்பளை வச்சுக்கிட்டு இன்னும் இதான் பெருசு இதான் பெருசு எல்லாம் சுருங்கி இறங்கி போய் மூஞ்சி சுருங்கி மேல சுருங்கி. ஏதாவது நல்லா இருக்குதா? முடியல பார்த்தா ஏதாவது நல்லா இருக்குதான்னு நீயே பார்த்து சொல்லு. என்ன பண்றது இதுக்கு? நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்ன பாட்டி உங்களுடைய முக அழகு இந்த மாதிரி உலகத்துல ஏதாவது இருக்குதா? இல்ல இந்த மாதிரி இருக்கவே கூடாது. 100 பொம்பளைங்கள அப்படியே பேசுறாங்க, பல பேசுறாங்க. அந்த பொம்பளைக்கு மட்டும் எப்படிதான் அழகா கூடையா இருக்கிறாளோ, எப்படி புடவை கட்டிட்டு இருக்கிறா பாரு, புருஷனோடு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பொம்பளைக்கு பூரா வாயில போட்டு வந்தா பொறிக்கிறாங்க. பாட்டி உங்களை பார்த்த உடனே நிறைய பேருக்கு பொறாம இருக்கவே கூடாது. இருக்க கூடாது. போயிரு வராத. பாட்டி வெகு தூரமா இருந்து வந்திருக்கிறேன். சாப்பாடு சாப்பிட்டு 6 மாசம் ஆகுது. அதனால நல்லா நீ கவலைப்படாத, உடனே ஓலை வச்சிடுறேன். ஓலைக்காய் வச்சுட்டு வரேங்க, பேசிட்டு வரேன். நான் ஓலை வச்சிடுறப்போ நாரதா, இவன் நம்மளுக்கு இன்னையில இருந்து டைவர்ஸ். உனக்கு புது பாட்டி வருது. அதுக்குதான் தாத்தா நானே வந்திருக்கிறேன். என்னடா சொல்ற? அதுக்குதான் நீயே வந்திருக்கிறியா? தாத்தா உலகத்துல எங்க பாட்டி என்ன அழகு. நான் தான் பூலோகத்துக்கு போனேன். பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்துல பகர்தி குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு குளம். பகரதி குளம். அந்த குளத்துக்கிட்ட ஒரு பெண்ணானவள் சிவன் எப்பொழுது வருவார், அவரையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதற்காக அல்லும் பகலும் 60 நாடுகள் கல்யாணம் யாருக்கு பத்தி கொண்டு வந்துக்கிறியா? அங்க எங்கயோ கல்யாணம். அங்க முருகனுக்கு 2 கல்யாணம் பண்ணி வச்சுங்க இல்லைங்க. வள்ளியும் தெய்வானையும் கல்யாணம் பண்ணி வச்சுங்க. அந்த தெய்வானைக்கு எவ்வளவு சீர்வரிசை கொடுத்தாங்க. அந்த கல்யாணத்தை நடந்து முடிச்சு கல்யாணம் பேசுறீங்களா? ஓல சாப்பாடு அப்பளத்தை சுட்டியா இல்லையா? போட்டுக்கிறேங்க. எங்க காய் போட்டுக்கிறேன். பாட்டி போ பாட்டி சீக்கிரமா வந்துடுறேன். கொஞ்சம் பால் பீச்சு கொண்டு எடுத்துருவா. நாரதா, அந்த பகர்தி குளத்துல ஒரு அதாவது ஒரு பெண்ணானவள் சிவனுக்காகவே அந்த கைலிங்கிரி வாசகன் வர வேண்டும், என் கரத்தை பிடிக்க வேண்டும், சிவபெருமான் வர வேண்டும், என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று அல்லும் பகலும் 60 நாளையும் பூலோகத்துல என்னை கோரியா? பூலோகத்திலயா? பூலோகத்துல பிருந்தாவனத்துல பகர்தி குளம் என்று சொல்லக்கூடிய குளத்திலே அந்த குளக்கரை ஓரமாக கன்னியாமாடம் கட்டி கொண்டிருக்கிறார். நான் வருவேன் என்பதற்காக நீங்க புருஷனா வரணுமா? அதுதான் உடைய ஆசை கனவு எல்லாம். நான் அந்த மடத்துல வழியா வந்தேன். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, எப்பொழுது வருவீர்கள்? திருவள்ளுவர் தாத்தா நாரதா, ஒண்ணு வேணாம், சொல்றது சீக்கிரம் சொல்றா. பிரம்மச்சாரி. ஆமா, எனக்கே அந்த பொண்ணை பார்த்த உடனே ஒரு ஆசை வந்து நானே மண்ணாசை, மனைவி ஆசை, பொன்னாசை, பொருளாசை, அஞ்சாசையை விட்டு பஞ்சாரசரத்தை கையில் ஏற்றிக்கொண்டு நானே அதாவது தெருவாக ஊர் உலகம் எல்லாம் சுற்றி வருகிறேன். அந்த பெண்ணை பார்த்தவுடன் எனக்கே ஒரு ஆசை வந்து விட்டது என்றால் உங்களுக்கு நான் என் வாயால் எப்படி சொல்ல முடியும்? நீ கிளம்புனா பூலோகத்திற்கு பிருந்தாவனத்துக்கு நான் போயிட்டு தரேன். பாட்டிக்கிட்டு பார்த்து பால் குடிச்சு கிளம்பு. ஓடு. சாட்டிட்டு இருந்த பாலெல்லாம் நீ குடிச்சிட்டு நான் எங்க போய் குடிக்கிறது? பார்த்தா ஏன் தானே
பாட்டி கிட்ட சொல்லிட்டு நான் இங்கதான் போறேன்னு சொல்லாதீங்க, படியலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போங்க. ஆகட்டும். அவன் கடக்கறா பைத்தியக்காரி எழுட்டு மூதேவி. நான் போற உனக்கு புது பாட்டியா வருது. கிளம்பிட்டார். ரெண்டாவது எங்க போகணும்? பொம்பளை ஆசை பிடிச்சவன் யாரு? இந்த மும்மூர்த்திகள்லயே சிவன் வந்து ஒரு பெண்ணாசை பிடித்தவர். ரெண்டாவது யாருன்னா 60,608 பேர்த்தை திருமணம் செய்தவர் யாரு? எங்க தாத்தா கோபால கண்ணன், மாயவன், என் பெருமாள், வைகுந்த வாசகன் அண்ணவர்கிட்ட போய் தான் மீண்டும் இந்த கழகத்தை உருவாக்கணும். அதனால இப்படி சங்க துவாரைக்கு செல்ல வேண்டும். அறிஞர்கள் சபையார்களே, இவ்விதமாக நாரத மகாமுனிவர் மாயவனை தேடி செல்ல மாயவன் தர்பார் நாடி வருகின்ற விதம் காண்க.